नमस्ते இது ICSE 9th and 10th ஸ்டாண்டர்டுக்கான बात अटनी की सेकेंड क्वेश्चन का आंसर्स। बाबू साहब की मैंने इतनी सेवा की पर दुख में उन्होंने साथ नहीं दिया। பாபு சாருக்கு நான் இவ்வளோ உதவி செஞ்சுருக்கிறேன், ஆனால் அவர் எனக்கு உதவி செய்யலை, என்னுடைய கஷ்டத்தில் உதவி செய்யலை। பாபு சாஹப் कौन थे, उनका परिचय दीजिए। பாபு சாஹப் யார், அவருக்கு இன்ட்ரடியூஸ் கொடுங்க। பாபு சாஹப் இன்ஜினியர் ஜகத் சிங் है। பாபுங்கிறவர் ஒரு இன்ஜினியர், அவர் பேர் ஜகத் சிங்। வே தனி है, அவர் ஒரு பணக்காரர்। कंजूस है, ஆனால் மிகவும் கருமி। तथा साथ ही साथ रिश्वतखोर भी है, கூடவே அவர் ஒரு லஞ்சம் வாங்குற ஒரு பேர் வழியாகவும் இருந்தார்। वे लोगों के काम करवाने के बदले अच्छी खासी रिश्वत लेते हैं, அவர் மக்களுக்கு நல்ல வேலையை செய்து கொடுக்கறதுக்கு பதிலாக நல்ல ஒரு லஞ்சம் வாங்குவார் அவர்। वक्ता को कितना वेतन मिलता था, அவருக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குது। उसमें उसका गुजारा क्यों नहीं हो पाता था, தன்னுடைய சம்பளத்தால் அவருடைய வாழ்க்கையை அவரால் ஏன் நடத்த முடியல, அவருடைய சம்பளம் ஏன் அவருக்கு கட்டுப்படி ஆகலை। இந்த இடத்துல வக்தாங்கிறது ரசீலாங்கிற நௌக்கரி, அதாவது வேலைக்காரனை குறிக்குது। वक्ता रसीला इंजीनियर बाबू जगत सिंह के यहाँ काम करता था। ரசீலா இன்ஜினியர் பாபு ஜகத் சிங் உடைய வீட்டில் வேலை செய்கிறவனா இருந்தார்। उसका वेतन 10 रुपये मासिक था, மாதம் 10 ரூபாய் அவளுக்கு சம்பளமாக இருந்தது। गांव में उसके बूढ़े पिता पत्नी एक लड़की और 2 लड़के थे। கிராமத்தில் அவருடைய வயசான அப்பா, மனைவி, ஒரு பொண்ணு, 2 பசங்க இருந்தாங்க। इन सबका भार उसी के कंधों पर था, இவர்கள் எல்லாரையும் பராமரிக்க வேண்டிய அல்லது பார்த்து கொள்ள வேண்டிய சுமை அவருடைய தோளில் தான் இருந்தது। वह अपनी सारी तनख्वाह घर भेजा देता था, அவன் தன்னுடைய எல்லா சம்பளத்தையும் வீட்டுக்கு அனுப்பிடுறான்। परंतु बड़ा परिवार होने के कारण उनका गुजारा नहीं हो पाता, ஆனால் அவருடைய குடும்பம் மிகவும் பெரியதாக இருந்ததுனால அவரால் தன்னுடைய சம்பளத்தை கட்டுப்படுத்த முடியல, செலவுகளை கட்டுப்படுத்த முடியல। बाबू साहब द्वारा वक्ता का वेतन न बढ़ाए जाने पर भी वह कहीं और नौकरी क्यों नहीं करना चाहता था। வேலைக்கார ரசீலா தன்னுடைய சம்பளத்தை உயர்த்து கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிறகும் ஏன் அந்த இடத்துல அவர் வேலையை விட்டு நிற்கிறதுக்கு விரும்பலை। ரசீலா பாபு ஜகத் சிங் கே யஹா சாலோं से काम करता था। ரசீலா ஜகத் சிங்கோட வீட்டில் பல வருடங்களாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்। யஹா உஸ் பர் கபி கிசி ने किसी बात का संदेह नहीं किया, சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் ரசீலாவை சந்தேகப்படுறது கிடையாது। यदि वह नौकरी छोड़कर किसी और जगह नौकरी करने की सोचता और वहाँ 11-12 रुपये वेतन मिल भी जाए, पर फिर भी हो सकता है वहाँ के लोग उस पर विश्वास न करें, इसलिए वह नौकरी छोड़ने की बात नहीं सोचता था। வேற இடத்துக்கு வேலைக்கு போனாலும் கூட, அந்த இடத்துல சம்பளம் அதிகமாக கிடைச்சாலும் கூட, அங்கே இருக்கிறவங்க ரசீலாவை சந்தேகப்படாமல் இருப்பாங்களா அப்படின்னு இவனுக்கு தெரியாது। அதனால் ஜகத்சிங்கோட வீட்டிலேருந்து வேலையை விடுறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை, அதை பற்றி யோசிக்கல। वक्ता की परेशानी को किसने किस प्रकार हल किया, இந்த வக்தாங்கிறவன் இந்த இடத்துல ரசீலாவை குறிக்குது। ரசீலாவினுடைய வருத்தத்தை யார் எந்த விதத்தில் லேசாக்குனாங்க அல்லது அவருடைய கஷ்டத்துக்கு யார் சொல்யூஷன் கொடுத்தது। इससे उसके चरित्र की किस विशेषता का पता चलता है, உதவி செய்தவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அவனுடைய தனி சிறப்பான குணம் என்ன அப்படின்னு சொல்லுங்க। रमजान ने कुछ रुपये रजीला के हाथों में रखकर उसकी समस्या का समाधान किया। ரம்ஜானுங்கிறவன் பக்கத்து வீட்டு வேலைக்காரன், அவன் தான் ரசீலாவோட கையில் கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சு அவனுடைய பிரச்சனையை தீர்வு காணினார்। इससे पता चलता है कि वह बहुत दयालु स्वभाव का था, இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ரம்ஜான் வேலைக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு மிகவும் கருணை நிறைந்த சுபாவம் இருந்தது। रसीला को मुसीबत में पड़ा देखकर वह उसकी आर्थिक सहायता करता है। ரசீலாவினுடைய
பிரச்சனையை வந்து பார்த்துட்டு அவனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை அல்லது பணத்துக்கு உதவி செய்தான். ஆர்த்திக் அப்படின்னா ஃபைனான்ஸ், சகாயத்தா அப்படின்னா உதவி.